என் ஈகோ டச் பண்ணிட்டே இல்ல நான் அவ்வளவுதான் தொலைச்சிடும் அப்படின்னு சொல்லி நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள்ட்ட நம்ம அப்பா அம்மா கிட்ட எல்லா இடத்துலயும் கத்திருப்போம். ஆனா எல்லா இடத்துலயும் நம்ம அப்படி கத்த முடியாதுல்ல. இந்த ஆக்சுவலா இது எதனால இப்படி கத்துறோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப பாதிக்கிற விஷயத்த யாராவது நம்மள வந்து குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப கோவம் வரும். அந்த கோவத்தை தான் அவங்க ஆக்சுவலா ஈகோன்னு நம்ம சொல்றோம். இந்த ஈகோவை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி அதை நம்மளோட ஈகோவை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கெய்லின் நியோ பேசின டெட்டாக்ஸ் பத்தி நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். அதுல ஆக்சுவலா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, முதல்ல ஈகோனா என்ன, அது எதனால நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில வருது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 3 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. முதல் விஷயம் என்னன்னா, ஈகோனா என்ன அப்படின்னா, நம்மள வந்து பாதிக்கிற விஷயத்த நம்ம பண்ண தப்ப யாராவது சுட்டி காட்டும் போது நம்மள குறை சொல்றது நமக்கு அது பிடிக்காது. அப்புறம் நம்ம வந்து சில விஷயங்கள் நமக்கு வந்து நம்ம உடம்புலயோ, இல்ல நம்மளோட வாழ்க்கையிலயோ நமக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு ஒரு குறை இருக்கும். அத வந்து யாராவது நமக்கு சொன்னாங்க அப்படின்னா நமக்கு அது பிடிக்காது. அந்த மாதிரி விஷயங்கள யாராவது சொல்லும்போது நம்ம வந்து ரொம்ப அக்ரெசிவா, ரொம்ப கோபமா நம்மள வந்து காப்பாத்திக்கிறதுக்காக யூஸ் பண்ற அந்த கோவத்த தான் அவங்க வந்து ஈகோன்னு சொல்றாங்க. அந்த ஈகோ வந்து ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா, நிறைய விதங்கள் நம்ம வந்து நம்ம லைஃப்ல வருது. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல பொறாமைப்படுறது, அப்புறம் வந்து அடுத்தவங்கள பத்தி புரணி பேசுறது, அப்புறம் வந்து நம்ம வந்து அடுத்தவங்கள பத்தி தப்பா பேசுறது, நம்மள விட அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஹை லெவலா பவர்ஃபுல்லா இருந்தாங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். அந்த தாழ்வு மனப்பான்மையினால கூட நம்மளோட ஈகோ வந்து கிளாஷ் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால ஈகோ நமக்கு உள்ள வருது. ஆக்சுவலா என்னன்னா, முக்கியம் இந்த ஈகோ நம்ம லைஃப்ல எப்படி வருதுன்னு இந்த மாதிரி சில விஷயங்கள் சொன்னேன். அதுவும் இல்லாம முக்கியமா 3 விஷயம் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, முதல் விஷயம் பெர்ஃபெக்ட்லிசம். ஆக்சுவலா என்னன்னா, நம்ம வந்து பெர்ஃபெக்ட்டா எல்லா இடத்துலயும் இருக்கணும். நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷூ வாங்க போறோம். அது நமக்கு வந்து பிடிக்கும். ஆனா வந்து யாராவது நம்மள சொல்லிருவாங்களோ, இது வந்து ப்ரொஃபஷனலா இல்லன்னு அப்படின்னு யாராவது சொல்லிருவாங்களோ, நம்மள வந்து நம்மள ஜோக் ஆக்கிடுவாங்களோ, அந்த மாதிரி நம்ம பயப்படுவோம். எல்லா இடத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு நெனைப்போம். அந்த ஒரு முதல் விஷயத்தினால தான் நமக்கு வந்து ஈகோ வந்து வருது ஃபர்ஸ்ட் விஷயம். பெர்ஃபெக்ட்டா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளால வந்து ஈகோ ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, செல்ஃப் கேட்ரோபேசிங். அப்படின்னா என்ன அப்படின்னா, சுய பேரழிவு. என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்ப சோசியல் மீடியால ஏதாவது போஸ்ட் பண்ணிட்டேன். சரி இப்படி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்காம விட்டுருக்கலாமோ அப்படி சொல்லி நம்ம நினைச்சு டெலீட் பண்றது. அப்புறம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, நம்ம வந்து சொந்தக்காரங்க கிட்டயோ, நம்ம அப்பா அம்மா கிட்டயோ டக்குன்னு வந்து ஏதாவது விஷயம் நம்ம வந்து அவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி பேசியிருப்போம். பேசிட்டு சரி நம்ம அப்படி பேசாம விட்டுருக்கலாமோ, சரி அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க உண்மையிலே அப்படி ஹர்ட் ஆயிருக்க மாட்டாங்க. சரி நம்ம பையன் தானே, நம்ம குழந்தை தானே அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க. ஆனாலும் கூட நம்ம வந்து சரி அவங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்குமோன்னு சொல்லி நாமளே நம்மளோட சொந்த ஒரு எண்ணங்கள வந்து நம்மளே கொன்னுப்போம். இந்த மாதிரி விஷயத்தினால செல்ஃப் கண்ட்ரோல் சொல்றாங்க. இதனாலேயே ஈகோ வரும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் அவங்கள வந்து நம்ம அவங்கள ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம வந்து பயப்படுவோம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, இன்ட்ரூசிவ் தாட்ஸ் என்னன்னா, நம்மள பத்தி நம்மளே வந்து தப்பான விஷயங்கள பத்தி நம்ம வந்து நினைச்சுக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் வந்து YouTubeல வீடியோ போடுறேன். நீங்க யாராச்சும் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. திடீர்னு என்ன வந்து வெளிய பார்க்குறீங்க. நான் வேற ஏதாவது வேலையா அவசரமா போயிட்டு இருக்கேன். அப்போ வந்து என்ன பார்த்துட்டு அவங்க வந்து நான் வந்து உங்கள பார்க்கல. நீங்க வந்து என்ட்ட பேச வரீங்க. நான் கவனிக்கல. நான் வேற ஏதாவது அவசரத்துல போனால கவனிக்காம விட்டுட்டேன் அப்படின்னா, நீங்க உங்களுக்கு மனசுக்குள்ள என்ன நினைக்கும்? சரி நான் ஒல்லியா இருக்கனால அவங்க என்ன பேசலையோ, நான் குண்டா இருக்கனால என்கிட்ட பேசலையா? ஒருவேளை நான் கலரா இருந்தா நல்லா பேசியிருப்பாங்களோ? அந்த மாதிரி சொல்லி நீங்க உங்கள நீங்களே வந்து வதச்சுக்க கூடாது. அந்த மாதிரி விஷயத்தினாலயும் அதாவது இன்ட்ரூசிவ் தாட்ஸ் உங்கள பத்தி நீங்களே தாழ்வா நினைச்சுக்கிறது. அந்த மாதிரி விஷயங்கள்னாலயும் ஈகோ வரும். அடுத்த டைம் என்ன பார்க்கும்போது, அவ என்னடா ரொம்ப ஓவரா பண்றா, சீன் போடுறா, நம்மளலாம் பார்த்து பேசுவாளா அப்படின்னு சொல்லி அடுத்த விஷயத்துல என்ன அடுத்தவங்க உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருந்தா கூட நீங்க அவங்கள ரிஜெக்ட் பண்ணி அவங்கள விட்டு வெளியே போற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும். சோ அந்த மாதிரி தாட்ஸ்னாலயும் ஈகோ வரும். இந்த 3 விஷயத்தினால தான் ஈகோ வரும். சரி ஓகே. இந்த ஈகோவை எப்படிங்க ஹேண்டில் பண்றது? இத வந்து எல்லா இடத்துலயும் நம்ம வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க ஒரு ஆபீஸ்லயோ உங்களுக்கு யாராவது ஒரு இடத்துல வந்து உங்கள வந்து தப்பா பேசும்போது அந்த இடத்துல கத்த முடியாது. ஏன்னா உங்களுக்கு அடுத்து வேலை போயிடுச்சுன்னா நமக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு வேலை போயிடுச்சுன்னா நமக்கு வந்து நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வேலை போகாம இருக்க முடியாது. சோ அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்பவுமே சொல்றேன் ஈகோன்னு வந்துருச்சு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து அந்த ஈகோ வந்து நம்ம வந்து அத வந்து கோவமா காமிக்க கூடாது. அத வந்து நம்ம வந்து அத ஹேண்டில் பண்ணி நம்ம வந்து ஒரு ஈகோங்கிற விஷயம் நம்மள வந்து ஆட்கொள்ளக் கூடாது. நம்ம தான் அத ஹேண்டில் பண்ணி ஈஸியா கொண்டு போயிடணும். சோ இத எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 3 விஷயம் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு வந்து 2 கோட் சொல்லணும். என்ன அப்படின்னா, ஆபிரகாம் லிங்கன் சொல்லியிருக்காரு, உங்களோட எனிமிகள வந்து குறைக்கணும், அழிக்கணும் அப்படின்னா, அவங்கள வந்து நண்பர்களா மாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் லிங்கன் சொல்லியிருக்காரு. அதே தான் நம்ம ஈகோக்கும் பண்ண போறோம். நம்மளோட ஈகோ என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு, அத வந்து நம்மளோட நண்பர்களா மாத்தணும். 2வது யாருன்னா, ஜே செட்டி அப்படின்னு ஒரு சீன துறவி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்க ஈகோ வந்து 1000 டைம், லட்சம் டைம் வந்து அதால நம்மளால அழிக்க முடியும். ஆனாலும் அடுத்த நாள் அது வந்து இட் வில் கம் டுமாரோ டே ஆஃப்டர் டுமாரோ இட் வில் கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நம்மளோட ஈகோ நம்ம எவ்வளவு நாள் நம்ம அதை வந்து அதை ஹேண்டில் பண்ணாலும் கூட அது வந்து திரும்ப திரும்ப வந்துட்டே தான் இருக்கும். சோ எத்தனை தடவை வந்தாலும் நம்ம அதை ஹேண்டில் பண்ண கத்துக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ அந்த என்ன எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொன்ன 3 விஷயத்த பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல அக்செப்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஈகோ உங்களோட இன்செக்யூரிட்டிஸ் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம ஸ்டார் மூவி எல்லாத்துலயும் பார்த்தோம். அதுல வந்து அவருக்கு வந்து கவினுக்கு முகத்துல கீறல் இருந்திருக்கும். சோ அதனால யாராச்சும் அவர் முகத்தை பத்தி பேசினா செம்ம கோவம் வரும்.
சோ அந்த விஷயத்த இப்ப வந்து உங்களுக்கு முகத்துல காயம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். யாராவது சொன்னாங்க அப்படின்னா, அத பத்தி ஏன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, அந்த இடத்துல கோவப்படாம, அத வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். அவங்க வந்து சொன்னதுக்கு, எதனால இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, நீங்க அந்த இடத்துல கோவப்படாம, இந்த மாரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சோ அதனால இப்படி ஆயிடுச்சு. அப்படின்னு சொல்லி அத வந்து நார்மலா விட்டு அவங்க சொன்னது வந்து சரி இனிமேல் அடுத்து வந்து இது வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலாம்னு இருக்கேன். சோ அதனால சரியாயிடும். அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அத வந்து அவங்க சொன்னத வந்து ஒரு போனஸ் பாயிண்டா எடுத்துக்கிட்டு, அத ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிரணும். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட இன்செக்யூரிட்டீஸ், உங்களோட பாதுகாப்பற்ற வல்னரபிலிட்டி பாதுகாப்பற்ற தன்மை. இதெல்லாம் என்ன அப்படின்னா, அது என்னன்னா உங்களுக்கு நீங்க சொன்னேன்ல, உங்கள யாராவது குறை சொல்லிருவாங்களோ அப்படின்னு நீங்க பயந்துட்டு இருக்க விஷயம் தான் இன்செக்யூரிட்டீஸ். அந்த விஷயத்த யாராவது சொன்னாங்க அப்படின்னா, அத வந்து நீங்க வந்து உங்கள வீக்னஸா நினைக்காதீங்க. அது வந்து உங்களோட ஸ்ட்ரெங்த். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த இந்த காயம் வந்துச்சு அப்படின்னு நான் சொன்னேன்ல. அதனால எனக்கு வந்து அந்த காயம் வந்தனால தான் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் பூஸ்ட் ஆச்சு. அது வந்து அதுக்கப்புறம் எனக்கு அது ரொம்ப லக்கியா இருந்துச்சு. அந்த மாரி சொல்லி அத வந்து அவங்க சொன்னாலும் கூட அது வந்து நமக்கு தெரியும் நம்மள பத்தி. அவங்களுக்கு அத சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதனால அவங்ககிட்ட கோவப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. சோ நம்ம வந்து அத வந்து அவங்க சொன்னது வந்து நம்மளோட வல்னரபிலிட்டிய அதாவது நம்மளோட இன்செக்யூரிட்டீஸ வீக்னஸா நினைக்காம ஸ்ட்ராங்கா அதோட அதோட நம்மளோட ஸ்ட்ரெங்த்தா நினைச்சுக்கங்க. 4வது விஷயம் என்ன அப்டின்னா, அதே மாரி அக்செப்ட், அக்னாலெட்ஜ், கன்டின்யூ அண்ட் பீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்டின்னா, ஒரு ஆபீஸ்லயோ நமக்கு பிடிச்சவங்களோ, பிடிக்காதவங்களோ யாராவது உங்கள குறை சொல்லும்போது, அந்த இடத்துல நம்ம வந்து சண்டை போட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. சோ நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட பீஸ்க்காக கடைசியா சொன்ன போல இன்னர் பீஸ்க்காக நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வந்து கன்டின்யூ பண்ணி போயிட்டு இருக்கணும். அந்த இடத்துல அவங்க சொன்னத வந்து மதிக்கக் கூடாது. நம்மள பத்தி நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி, நம்மளோட வாழ்க்கையோட அமைதிக்காக நம்ம வந்து அத கன்டின்யூ பண்ணி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரி 3 விஷயத்த ஃபாலோ பண்ணி, எப்போ உங்களுக்கு ஈகோ உங்களுக்கு கிளாஷ் ஆனாலும், எப்போ அந்த இடத்துல உங்களுக்கு ஈகோ தொட்டாலும், அடுத்த தடவ வந்து இப்படி ஈகோ தொட்டதில்ல அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. அந்த ஈகோவ அவங்க சொன்னதுக்கு அப்படிங்களா, சரி சொல்லி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விட்டு விலகிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது குட்டி டாக்கீஸ் வித் ஆனந்தி.